சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோ ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தாள் பாதம் பணிந்தார் அமுதூட்டும் நற்பண்பில் மிக்கார். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா பேசுகிறேன். இது பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருடைய சோமாசிமார நாயனாருடைய புராணத்தின் முதல் பாடல். இன்று வைகாசி ஆயில்யம் சோமாசிமார நாயனாருடைய குருபூசை தினம். இந்த நன்னாளில் நாம் அவரை பற்றி சிந்திக்கும் விதமாக நமக்கு மிக அருமையாக ஒரு சிற்றுரை சித்தாந்த செம்மல் முனைவர் சிவத்திரு வெற்றி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் திருநாகேஸ்வரம் நமக்கு மிகச் சிறப்பாக வழங்கியிருக்காங்க. இந்த நன்னாளில் நம்ம சோமாசிமார நாயனாரை குறித்து சிந்தித்து அவரின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். சிவநேச செல்வர்களே, குருபூசை விழாவில் தொடர் சிந்தனையாக இன்று நாம் வணங்கி வழிபடக்கூடிய நாயன்மார் சோமாசி மாரநாயனார். சோழ நாடு பல வளங்களை உடையது. சிந்தனை வளமும் சைவ வளமும் திருமுறை நலமும் கொண்ட சிறந்த நாடு. அங்கே மாமரங்கள் மிகுந்து விளங்கக்கூடிய சோலைகள் நிறைந்த திரு அம்பர் என்னும் நகரிலே சோமாசிமாரர் பிறந்தார். அம்பர் பெரும் திருக்கோயில் என்று வழங்கப்பெறும். இது இப்பொழுது அம்பர் மாகாணம் என்று தனிக்கோயில் இங்கே அமைந்துள்ளது. இந்த தலத்திலேதான் சோமாசிமாரர் அடியார் பிறந்தார். அவர் மறைகளை ஓதும் அந்தணர் குலத்திலே பிறந்தார். மிக மிக தன்னுடைய ஆற்றலினாலும் அறிவினாலும் அந்தணர் குலத்திலே மேம்பட்டு வழங்கினார். தம்மை வந்தடைந்த சிவனடியார்களுடைய திருவடிகளையெல்லாம் வணங்கி அவர்களுக்கு திருவமுது ஊட்டுகின்ற நற்பண்புடனே சிவபெருமானை போற்றுகின்ற சிவ யாகத்தையும் விதிமுறை தவறாது இந்த உலகத்தில் செய்து வந்தார். சிவபெருமானுடைய அந்த சிவயாகத்தினை விதிமுறை தவறாது உலகு மகிழ்ந்து என்புறும்படி செய்யும் பேறு பெற்றவர். சிவபெருமானுடைய திருவடிகளையே வாழ்த்துதலையே பெரின்பமாக கருதும் அடியார்கள் குலம் நலம் பண்பு முதலியவற்றில் எத்தன்மையினராயிருந்தாலும் அவரே நம்மை ஆட்கொள்பவர் என்று கருதும் பேரறிவுடையவர். சித்தம் தெளிவுறும் பொருட்டு சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தினை விதிப்படி அதனை நாளும் நாளும் தியானித்து தம்முடைய நித்திய கடனாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் சோமாசிமாரர். இதில் சோமாசி என்பது சோமயாசி என வேத சிவாகமங்களில் விதித்தவாறு சிவயாகமங்களை நியமமாக செய்யும்படி புரியும் அந்தணர்களுக்கு வழங்கும் பட்டப்பெயர். அதுவே இவருடைய சிறப்பு கருதி இவருக்கு இயற்பெயராகவே அமைந்துவிட்டது. மற்றவர்கள் யாகம் செய்வார்கள். ஆனால் அந்த யாகம் என்பது தேவர்களை நோக்கி செய்யக்கூடிய யாகமாக இருக்கும். ஆனால் சிவபெருமானையே முதன்மையாக கொண்டு ஆதி சிவனையே முதன்மையாக கொண்டு செய்கிற யாகம் இருக்கிறதே, அதுதான் சிவயாகம். மற்றவர்களை பிரம்மாவை நோக்கியோ இந்திரனை நோக்கியோ திருமாலை நோக்கியோ இவர்களை முதலான கடவுளாக நோக்கி செய்யும் வேள்வி என்பது வேறு. ஆதி சிவனையே முதன்மையாக கொண்டு செய்யப்படுகிற வேள்வி என்பது வேறு. இதிலே மற்ற தேவர்களை பிரம்மன் மால் இந்திரன் திருமால் இவர்களை பற்றி இவர்களை முதன்மையாக கொண்டு செய்யக்கூடிய யாகங்கள் சொர்க்காதி போகங்களை எல்லாம் தந்து இன்பத்திலே திளைக்க வைத்து ஆனால் முடிவிலே பிறவியிலே கொண்டு போய் சேர்க்கும். மீண்டும் பிறவிகள் வரும். ஆனால் சோமாசிமாரர் செய்த யாகம் சிவபெருமானுக்கே நோக்கி செய்த சிவயாகம். இதனால் சோமாசிமாரர் செய்கிற யாகம் இந்த உலக இன்பங்களை எல்லாம் எடுத்து இறைவன் திருவருளையே சேர வேண்டும் என்பதும் உலகத்தில் வாழுகிற உயிர்கள் எல்லாம் நல்வாழ்வு வாழ வேண்டும், உலகம் மகிழ வேண்டும்,
உலகில் உள்ள உயிர்கள் என் நிலையிலும் துன்பம் அடையாமல் நன்னெறியிலே நிற்க வேண்டும் என்று வேண்டி செய்கின்ற, உலக நலம் வேண்டி செய்கின்ற யாகம். எனவே சிவயாகம் என்பது சிவபெருமானுடைய திருவருளையே நோக்கி செய்கின்ற யாகம். மற்ற உலக தேவர்களை நோக்கி செய்கிற யாகம் என்பது தாம் பலம் பெறவும், தான் இன்பத்தை அனுபவிக்கவும், அதன் இன்பங்களிலே திளைக்கவும், அந்த இன்பங்களில் திளைத்த பிறகு மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய நிலையிலே கொண்டு சேர்க்கும். ஆனால் சிவயாகம் என்பது உலக நலத்துடன் உயிரும் நலம் பெற்று இம்மை பிறவி நீத்து இறைவன் திருவருளிலே சென்று சேர அருளுகின்ற யாகம். இப்படி சோமாசிமாரர் சிவயாகம் செய்தவர். இப்படி இவர் யாகம் செய்த பொழுது சிவபெருமான் உமாதேவியரோடு அங்கே நீச வடிவத்தோடு வந்து சோமாசிமாரரிடத்திலே அவிபாகம் கொண்டார் என்பது அந்த திருத்தல வரலாற்று சிறப்பிலே கூறுகிறார்கள். அதன் பொருட்டு அம்பர் மாகாணத்திலே அம்பர் யாகம் என்ற விழாவும் சிறப்பாக ஆண்டுதோறும் இந்த வைகாசி மாதத்திலே நடைபெறுகிறது. அப்படி சிவயாகம் செய்த சோமாசிமாரர் தொடர்ந்து இறைவனுடைய திருவருளையே போற்றி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே சுந்தரருடைய நட்பை பெற்றார். ஆரூர் பெருமானை நாளும் வழிபட்டு இறைவன் புகழையெல்லாம் திருமுறைகளினாலே பாடி பரப்பிக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே அன்பு கொண்டார். அவரோடு எப்பொழுதும் சேர்ந்தும் சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று கருதினார். சீரும் சிறப்பும் பொருந்திய திருவாரூரை அடைந்தார் சோமாசிமாரர். இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோடு அன்பினாலே பெருநட்பு கொண்டார். அவரது திருவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டார். அதனாலே தன்னை துன்புறுத்தும் ஐம்புல வேடர்களிடமிருந்தும் அதனால் தொடரக்கூடிய வினை குற்றங்களாகிய 60 குற்றங்களையும் வென்றார். இது சாதாரண செய்தி அல்ல. ஏனென்றால் சோமாசிமாரருடைய கொள்கை என்பது அடியார்களையும் வணங்குவது, ஆண்டவனை போற்றி அந்த சிவ யாகத்தையும் செய்வது. அதனால்தான் அடியார்களிலே பேதம் பார்க்கக்கூடாது. அந்த அடியார் எப்படிப்பட்டவர், அவர் குணம் எப்படிப்பட்டது, ஆனால் அடியாராக வேடமிட்டிருக்கிறாரே என்றெல்லாம் நாம் நினைக்க கூடாது. அடியார்கள் எப்படியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் திருநீறு ருத்துராக்கம் அணிந்து சிவ சிவ என்று கூறிவிட்டால் நாம் வணங்கத்தக்கவர்தான் என்பதைதான் சோமாசிமாரர் அருமையாக அடியார்களை வணங்கினார் என்று குறிக்க வந்த தெய்வ செக்கிழார், எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தாம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் என்று இவருடைய பண்பை கூறினார். ஆனால் எத்தன்மையராக இருந்தால் என்பதை குறிப்பிடுகிற பொழுது மெய்த்தன்மையராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் எப்படி வணங்கி வழிபட்டிருப்பார், எப்படி அவரையே தனக்கு நண்பராக கொண்டிருப்பார். அதனால் தான் சாரும் பெருநண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் ஒற்ற இங்கே துன்புறும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் என்றார் என்று அருமையாக தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அது என்ன துன்புறும் ஐம்புலச் சேட்டை? ஐம்புலன்கள் வழியே தாம் செல்லாமல் அவை தம் வழியில் நிற்கும்படி அடக்கி ஆளுதல். நம்முடைய அடியார்களெல்லாம் திருமுறைகளிலே குறிக்கின்ற பொழுது இந்த புலன்கள் படுத்துகின்ற பாட்டை அவர்கள் மறக்காமல் குறித்திருப்பார்கள். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து என்பது திருவாசக திருவாக்கு. எனவே மாறி மாறி நின்று என்னை மயக்கி வஞ்ச புலனைந்தும் என்னை வேறு வேறு திசைகளிலே செலுத்தி விடாமல் உன் திருவடியை நோக்கியே எம்மை நெறிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுவார். அதனால் விளைகின்ற 60 குற்றம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 குற்றங்களையும் வென்று இது உன்னுடைய திருவடியாகிய நல்ல நெறியிலே நாங்கள் சேர வேண்டும், உன் திருவடி அடைந்த அடியார் பெருமக்களுடைய திருவடியிலே சென்று சேர வேண்டும் என்று இறைவனை வேண்டிதான் வன்தொண்டர் பாதம் தொழும் நாள் அவருக்கு சிறப்பு வைக்க இன்புற்று வாழ்ந்தார் சோமாசிமாரர் என்பதை குறிக்க வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் துன்புறும் ஐம்புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று
வென்று இங்கிது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வன் தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வைப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார் என்று என்றும் நிலவும் சிவலோக இன்பத்தை அவர் பெற்றார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார். எனவே அடியார்களை போற்றுகின்ற பொழுது அடியார்களுக்குள் வேறுபாடு காணாது, அவர்கள் இயல்பான குணங்களை காணாது, அவர்களை அடியார்களாக கருதிவிட்டால் அவர்கள் திருவடிகளை வணங்குவதை தவிர வேறு எண்ணம் இல்லாது அவர்கள் நெறியிலே சென்று வாழ்வது சித்தம் தெளிய சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து ஓதியும் அவர்களுடைய திருவடிகளை போற்று வாழ்ந்தால் நாம் சிவலோகத்தில் என்றும் இருந்து இன்புறலாம் என்ற புண்ணிய பலனை இந்த சோமாசிமாரருடைய வரலாற்றிலே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட சோமாசிமாரருடைய திருவடிகளை நாம் நம் தலைமையில் கொண்டு அவர் காட்டிய நெறிப்படி வாழ்ந்து உய்வடைவோமாக.